வணிக கல்வி நோட்ஸ் தொடர்பாட பாடம் படிச்சிருக்கோம். இப்போ 4ஆம் பாடத்தில் இருந்து நாம் படிக்க போகிறது வந்து கணக்கீடு தொடர்பான பகுதியை தான் படிக்க போகிறோம். இப்போ வணிகம் ஒன்றி நிதிக்கூட்டுன்னு சொல்லக்குள்ள கணக்கீடுன்னா என்னன்னு சொல்லி வரைவிலக்கணத்தை பார்த்தா, வணிக நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்தும் தரப்பினர்களுக்கு தீர்மானம் எடுக்க தேவையான தகவல்களை பதிவு செய்கிறது தான் வந்து கணக்கீடு. அப்படி பதிவு செய்து வைக்கிறதால இறுதியில் நாம் தயாரிக்கக்கூடிய அறிக்கைகளை தான் சொல்கிறது வந்து நிதிக்கூற்றுகள்னு சொல்லி சொல்கிறது. இந்த நிதிக்கூற்றுகளை தான் நாங்கள் கணக்கீடு இறுதியில் வந்து அக்கறை செலுத்துகிற தரப்பினர்களுக்கு சொல்லி வழங்க போகிறோம். அந்த நிதிக்கூற்றுகள் என்னவெல்லாம் இருக்குது, அதை எப்படி தயாரிக்கிறது, என்ன விடயங்களை கருத்தில் கொண்டு தயாரிக்கணும், அந்த மாதிரி விடயங்களை தான் நாம் இந்த வணிகம் ஒன்றின் நிதிக்கூற்றுகள் பகுதியில் வந்து பார்க்க போகிறோம். அப்போ நிதிக்கூற்றுகளோட அறிமுகம் அது தான் இப்போ நாம் ஏற்கனவே கதைச்சது. அந்த விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நிதிக்கூட்டோட அறிமுகம் பார்த்துட்டோம். நிதிக்கூட்டோட வரைவிலக்கணத்தை பார்க்கக்குள்ள நிதியாண்டொன்றில் வணிகத்தினால் உழைக்கப்படும் செயற்பாட்டு பெறுபேறுகள் உறுதி செய்வதற்கும் நிதி நிலைமை பற்றி அறிந்து கொள்வதற்குமாக தயாரிக்கப்படும் கணக்கறிக்கைகள் நிதிக்கூற்றுகள் என அழைக்கப்படும். சரியா? அப்போ அந்த நிதியறிக்கைகள் நிதியாண்டில் தயாரிக்கப்படும். வணிகம் உழைக்கிற செயற்பாட்டு பெறுபேறுகளை கண்டறியறதுக்காக தயாரிக்கப்படும். அடுத்ததாக நிதி நிலைமை பற்றி அறியறதுக்காக வந்து இது தயாரிக்கப்படும். இதைத்தான் நாங்கள் நிதி அறிக்கைகள்னு சொல்லி நாம் என்ன சொல்ல போகிறோம். இப்போ நாங்கள் பார்ப்போம், நிதி அறிக்கையை தயாரிக்கிறதுக்கு நிதி அறிக்கைக்கு இன்னொரு பேர் வந்து நிதிக்கூற்றுகள், நிதி அறிக்கைக்கு இன்னொரு பேர் நிதிக்கூற்றுகள்னு சொல்லியும் சொல்லுவோம். இந்த நிதிக்கூற்றை தயாரிக்கிறதுக்கு நமக்கு என்னவெல்லாம் தேவை? நமக்கு தேவையான விஷயங்களில் முதலாவது தேவையான விஷயம் கொடுக்கல் வாங்கல்கள்ங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தேவை. கொடுக்கல் வாங்கல்னு சொன்னால் நிறுவனத்தை நடத்த முன்னுக்கு அந்த நிறுவனம் என்ன செய்ய போகுது, எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நிறுவனத்தில் உரிமையாளர்கள், பங்காளர்கள் இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்திப்பாங்க. அந்த தீர்மானத்துக்கு அமைய நிறுவனங்களில் வந்து வளங்கள் உள்ளுக்க வாரது, வெளியே போகிறது. பொருட்கள் வாங்குறது, பொருட்கள் விற்கிறது, சொத்துக்கள் வாங்குறது, சொத்துக்கள் விற்கிறது, கடன் பெறுகிறது, கடனை திருப்பி விடுறது, இந்த மாதிரி செயற்பாடுகளை தான் நாங்கள் கொடுக்கல் வாங்கல்னு சொல்கிறோம். இந்த கொடுக்கல் வாங்கல்களை தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கணக்குகளில் பதிவு செய்ய போகிறோம். அப்போ பதிவு செய்யும் போது அதில் செயல்முறை என்னவெல்லாம் அப்படின்னு பார்த்தா, முதலாவது இந்த கொடுக்கல் வாங்கலை மூல ஏடுகளுக்கு கொண்டு வந்து பதிவு செய்யணும். மூல ஏடுகள்னு சில ஏடுகள் இருக்குது. அந்த ஏடுகளில் தான் இந்த கொடுக்கல் வாங்கல் முதலாவதாக பதியப்படும். மூல ஏடுன்னு சொன்னால் பிரதானமான ஏடுகளை தான் நாங்கள் வந்து மூல ஏடுகள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவோம். அப்போ அதில் பதிவு செஞ்சதுக்கு பிறகு என்ன செய்வோம்டா, அந்த கொடுக்கல் வாங்கல்களை மூல ஏட்டில் பதிவு செஞ்ச அந்த கொடுக்கல் வாங்கல்களை நம்ம பேரேட்டு கணக்குன்ற ஒரு கணக்குக்கு வந்து கொண்டு வருவோம். கொண்டு வந்து இந்த பேரேட்டு கணக்கை தயாரித்து முடிஞ்சு
அடுத்ததாக நாம் வந்து தயாரிக்கிறது வந்து பரீட்சை மீதின்னு ஒரு விஷயத்தை தயாரிக்கும். பரீட்சை மீதியை தயாரித்து போட்டு தான் இந்த நிதி கூற்றுகளை தயாரிக்கிற வேலையில் நாங்கள் ஈடுபடுவோம். அப்படி ஈடுபடும் போது செம்மையாக்கல்கள்ன்ற ஒரு விஷயத்தையும் இதோட சேர்த்து தான் இந்த நிதி கூற்றுகளை தயாரிக்கிற வேலையில் நாம் என்ன செய்ய போகிறோம், ஈடுபட போகிறோம். இப்படி ஈடுபட்டு இறுதியாக நமக்கு என்ன வெளியீடு வருகிறோ அதுதான் வந்து இந்த நிதி கூற்றுகளாக வரும். சரியா? இப்போ இந்த இடத்துல மூல ஏடுகள்னா என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம். பின்னால் வருவது அந்த பாடம், அதை நாம் பார்ப்போம். அடுத்து பேரேடுகள்னா என்ன அப்படின்னு பின்னுக்கு வருது, அதையும் பார்ப்போம். இது பரீட்சை மீதிண்டா என்ன, அதை எப்படி தயாரிக்கிறது அந்த விஷயத்தை பார்ப்போம். அடுத்தது செம்மையாக்கள்னா என்ன அந்த விஷயத்தை பார்ப்போம். இதெல்லாம் தான் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள். அதை ஒன்று ஒன்றா நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். தனியுடைமை வணிகம். தனியுடைமை வணிகம்னு சொன்னால் ஒரு நபரால் நடத்தப்படக்கூடிய வணிகம் தனியுடைமை வணிகம். நாம் ஏற்கனவே வணிக அமைப்புகளில் தனியுடைமை வணிகம், பங்குடைமை வணிகம், கம்பெனி, கூட்டுத்தாபனம், திணைக்களம், சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள், இப்படி வகையெல்லாம் நாம் படிச்சுக்கிறோம். சரியா? ஞாபகத்தில் இருக்கணும். மறந்து இருந்தால் இன்னொருக்கா அந்த 10ஆம் ஆண்டில் படித்த விஷயத்தை செய்யணும், இன்னொருக்கா எடுத்து பார்க்கணும். அப்போ இந்த தனியுடைமை வணிகத்தில் நிதியாண்டு ஒன்றிற்காக தயாரிக்கப்படும் நிதி கூற்றுக்கள் 2 பிரதான கூறுகளை கொண்டதாக அமையும். அப்போ இந்த நிதி கூற்றுகள் இருக்குது, இதில் 2 நிதி கூற்றுகளை நாம் என்ன செய்ய போகிறோம், தயாரிக்க போகிறோம் ஒரு வணிகத்துக்காக. எந்த வணிகத்துக்காக? இந்த தனியுடைமை வணிகத்துக்காக 2 தயாரிக்க போகிறோம். இதை தயாரிக்கும் போது எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா தயாரிப்போம்? பொதுவாக நிதியாண்டுக்கு ஒரு தடவை தான் தயாரிப்போம். அப்போ இந்த நிதியாண்டுண்டா என்ன, எப்போ தொடங்கி எப்போ முடியுது? 1/4 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் 31ஆம் தேதி முடியும். மார்ச் 31ஆம் தேதி முடியும். இப்போ இது ஏப்ரல் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு தொடங்கி இருந்தால் இந்த நிதி ஆண்டு 31/3/2025 முடியும். அடுத்த நிதியாண்டு இதுக்கு அடுத்த நாள் 1/4/2025 தொடங்கி இந்த நிதியாண்டு 31/3/26 வந்து முடியும். சரியா? இப்படி தான் இந்த நிதியாண்டு காலப்பகுதிகள் கணக்கீடு செய்யப்படும். இது ஒரு நிதியாண்டு, இது அடுத்த நிதியாண்டு, இப்படி நிதியாண்டுகள் நிறைய வந்து என்ன செய்ய போகுது, நமக்கு வரப்போகுது. இந்த நிதியாண்டுக்கு தான் இந்த நிதி கூற்றுகள் பொதுவாக தயாரிக்கப்படும். இந்த நிதியாண்டோட காலப்பகுதி 12 மாதமாக இருக்கும். சரியா? ரைட். இப்போ என்ன நிதி கூற்றுகள்லாம் தயாரிக்க போகிறோம்னு பார்த்தா, முதலாவது இலாப நட்ட கூற்று. இதுக்கு இன்னொரு பேருக்கு வருமான கூற்றுன்னு சொல்லுவோம். அப்போ நாம் இலாப நட்ட கூற்று தயாரிங்கன்னு சொன்னால் இலாப நட்ட கூற்று தயாரிக்கும் போது சில நேரம் வருமான கூற்று தயாரிங்கன்னு சொன்னாலும் நாம் இந்த இலாப நட்ட கூற்றை தான் என்ன செய்ய போகிறோம், தயாரிக்க போகிறோன்னு ஒத்தகருக்கு. அடுத்தது நாம் தயாரிக்க போகிறது நிதி நிலைமை கூற்று. இதுக்கு இன்னொரு பேர் ஐந்தொகைன்னு சொல்லுவாங்க. ஐந்தொகைங்கிறது பழைய பேர், இப்போ அதிகமாக நிதி நிலைமை கூற்றுன்னு தான் பாவிக்கப்படுவது. அப்போ இந்த இலாப நட்ட கூற்றை தயாரித்தா நமக்கு என்ன வரும், அதுலேயே இலாபம் அல்லது நஷ்டத்தை கணிக்கிறதுக்காக தான் இந்த லாப நட்ட கூற்று வந்து என்ன செய்கிறது, தயாரிக்கிறது. நிதி நிலைமை கூற்றில் என்னத்தை தயாரிக்கிறோன்னு சொன்னால் நிறுவனத்தில் எவ்வளோ சொத்து பொறுப்புகள், நிதி எவ்வளோ இருக்குது, நிதியோட நிலைமை என்ன அப்படின்னு கணிக்கிறதுக்காக தான் இந்த நிதி நிலைமை கூற்றை நாம் என்ன செய்ய போகிறோம், தயாரிக்க போகிறோம். இப்போ இந்த இலாப நட்ட கூற்று தயாரிக்கும் போது நாம் 2 விஷயத்தை தயாரிக்கணும். ஒன்று மொத்த இலாபம்னு சொல்லி ஒரு விஷயத்தை காணணும், அதுக்கு பிறகு தேறிய இலாபத்தை காணும். மொத்த இலாபத்தை எப்படி காண்றது அப்படின்னு பார்த்தா, ஒரு நிறுவனம் வந்து விற்பனை செஞ்சிக்கும். சரியா? அதை சொல்கிறது விற்பனை வருமானம்னு சொல்லுது. அரிசி வித்திக்கம், மரக்கறி வித்திக்கம், மீனை வித்திக்கம், காரை வித்திக்கம், பில்டிங்கை வித்திக்கம், இப்படி விற்று வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே விற்பனை வருமானங்கள். இந்த பில்டிங் வித்திக்கிறேன்னு சொல்லக்குள்ள அந்த நிறுவனம் வந்து கட்டடத்தை
உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்கிற நிறுவனமாக இருக்கணும். சரியா? நாம் இருக்கிற கட்டிடத்தை விற்பனை செய்கிற நிறுவனம் அதுக்குள்ளே வராது, அது வேறு வகைக்குள்ள வர, அதை நான் பிறகு பார்ப்போம். இப்போ விற்பனை வருமானம் பாருங்கள், விற்பனை வருமானம் காணக்குள்ள நாம காசுக்கு விற்றாலும் விற்பனையாக தான் பதியணும், கடனுக்கு விற்றாலும் விற்பனையாக தான் பதியணும். ரெண்டு காசுக்கு விற்றது கடனுக்கு ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ வருவதோ இதுதான் மொத்த விற்பனையாக கருதப்படும். இப்போ உடன் காசு விற்பனை 58,000 இருக்குது, கடன் விற்பனை 76,000 இருக்குது. இது ரெண்டையும் கூட்டினா வாரது 1,34,000. இதுதான் மொத்த விற்பனை வருமானமாக இருக்கலாம். இதை நாம் என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சி எடுக்கலாம் கணக்கில் இது. சரியா? சில நேரம் இந்த காசு விற்பனை ஒரு இடத்துல சந்திப்பாங்க, கடன் விற்பனை இன்னொரு இடத்துல சந்திப்பாங்க. விற்பனை வருமானத்தை காணுங்கன்னு சொன்னால் நாம் தான் இதை ரெண்டையும் கொண்டு கூட்டி மொத்த விற்பனை வருமானத்தை என்ன செய்யணும், நாம் காண வேண்டி வரும். விளங்கிட்டாது? இல்லையா? அது என்னன்னு சொன்னால் தானே விளங்க. அப்போ இப்படி சும்மா குந்திக்கிட்டு வேணாம். அரிசி விளங்க இல்லையா, 6 மாதம் விளங்க இல்லையா, 5 விளங்க இல்லையா, சம்பள விளங்க இல்லையா? அப்போ சொல்ல வேண்டியது தானே, பேர் வாசிச்சு தானே சொல்லுவீங்க. சம்ரி என்ன விளங்கிட்டா? விளங்கிட்டு விளங்கல சார். விளங்கல. நரசிஃப் விளங்கிட்டா? விளங்கலையா? அப்போ சம்ரி இதில் என்னன்னு சொன்னால் விற்பனை வருமானம். சரியா? விற்பனை வருமானம்டா ஒரு கடையில் என்னத்தை விற்கிறாங்களோ அதில் இது வரக்கூடிய வருமானத்தை தான் விற்பனை வருமானம்னு சொல்லு. சரியா? சில நேரம் அவங்க காசுக்கு விற்றிப்பாங்க. 1 கிலோ அரிசி 100 ரூபா வைங்களேன், அரிசியை கொடுத்துட்டு காசை வாங்கிப்பார், அதை உடன் காசு விற்பனைன்னு சொல்கிறது. அடுத்தது கடன் விற்பனை. 1 கிலோ அரிசியை விற்றிப்பார், அரிசி பைத்திக்கும், ஆனால் அவர் சொல்லுவார் நான் நாளைக்கு தான் காசு தருவேன் அப்படின்னு சொல்லி வாங்குறவர் சொல்லுவார், அதை கடன் விற்பனைன்னு சொல்கிறது. இப்போ இது ரெண்டுமே நமக்கு என்ன விற்பனை தான். கடனுக்கு விற்றிருந்தாலும் சரி தான், காசுக்கு விற்றிருந்தாலும் சரி தான். கடனுக்கு விற்றாலும் எப்போ ஒரு நாள் காசு வரும் நாளைக்கு, ஏன்னா அப்போது விற்பனையிட பெறுமதியை காணக்குள்ள இது ரெண்டையும் கூட்டி தான் நாம் என்ன செய்யணும், காணணும். காசுக்கு விற்ற 100 ரூபாயும் கடனுக்கு விற்ற 100 ரூபாயும் கூட்டி 200 ரூபான்னு சொல்லி காணும். சரியா? சம்ரி விளங்கிட்டா? இப்போ ரைட். அடுத்தது விற்பனை கிரயம். விற்பனை கிரயம்னு சொன்னால் அந்த விற்பனை வருமானம் வந்துக்கிது தானே, விற்றதால தானே வந்துரு. இதை விற்கிறதுக்கு என்ன செலவு போச்சுரோ அதுதான் விற்பனை கிரயம். சரியா? இதில் பொதுவாக என்ன வரேன்னு சொன்னால், இப்போ அரிசி கடையில் அரிசி விற்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அரிசியை வாங்குறதுக்கு போன செலவு தான் பொதுவாக கூட விற்பனை கிரயமாக வரும். அதோடு சேர்த்து இந்த அரிசியை நாம் கடைக்கு வாங்கிட்டு வர காட்டியும் ஏதாவது சரி செலவு பேத்தியிருந்தால் அதை விற்பனை கிரயத்துக்குள்ள வரும். அதை எப்படி காண்றது அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்ப்போம். இதில் பாருங்க, விற்பனை கிரயம் நாம காண போகிறோம். விற்பனை கிரயம், விற்பனை கிரயத்தை காண்றதுக்கு முன்னுக்கு மொத்த கொள்வனோட பெறுமதி எவ்வளோன்னு காணும். நாம் இங்கனைக்கிலே பார்த்தோம், மொத்த விற்பனை வருமானத்தை எப்படி கண்டோம், காசுக்கு விற்றதான் கடனுக்கு விற்றதான் சேர்த்து தான் மொத்த விற்பனை வருமானம். அதே மாதிரி இங்கனைக்கில் காசுக்கு வாங்கினதும் கடனுக்கு வாங்கினதையும் சேர்த்தா வாரது தான் மொத்த கொள்வனவு. அது விளங்கிட்டா? மொத்த கொள்வனவு காண்றது விளங்கிட்டா? யார் மைக்கிறா கரகா எறையுது? யார மைக் ஏறையுது? சரி சரி. யாரோட மைக் ஏறையுது? கதைக்குள்ள ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. யாரோ இப்படியா? ஹெட்ஃபோன்லையா இருக்கிறா, ஃபோனில் கதைக்கிறியா?
இப்போ ஃபோன்ல ரைட். யா இறையுது அது என்னன்னு தெரியாது. ஹெட்ஃபோன் வாங்கி ஒன்று போட்டுட்டு கதை சரியா, இல்லாட்டி நீ சொல்கிறே ஒன்றும் விளங்க மாட்டேங்குது, கர கர கரன்னு கேட்குது. ரைட் சரி சரி. ரைட். இப்போ நாங்கள் காண போகிறோம் கொள்வனவு செய்யப்பட்ட பொருளோட மொத்த செலவு எவ்வளோ பேத்திக்குது அப்படின்னு காணப்போம். இதை காண முன்னுக்கு நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ உதாரணம் அரிசி கடைன்னு வைங்களேன். அரிசி கடை கொள்வனவு செஞ்சுக்கிறாரு அரிசி. இப்போ அரிசியை பேத்து கடையில் ஹோல்சேல் கடையில் கொள்வனவு செஞ்சு விட்டதோட நம்ம கடைக்கு வந்து கிடக்காது அரிசி. அதை கொண்டு வரணும். கொண்டு வரதுக்கு சில செலவுகள் ஏற்படும். பாருங்கள், உட்கொண்டு வரும் கூலி அப்படின்னா வாங்கின அரிசியை நம்ம கடைக்கு கொண்டு வரதுக்கு என்ன செலவு போச்சு. அதுக்கப்புறம் ஏற்றி இறக்கல் கூலி, அதான் அதோட சேர்ந்தது தான். அங்கே அரிசியை ஏற்றி விடுறதுக்கு ஒருத்தனை பிடிச்சோம்னா அவனுக்கு காசு கொடுக்கணும். அதை கொண்டு வந்து நம்ம கடையில் இறக்குறதுக்கு ஒருத்தனை பிடிச்சா அவருக்கு காசு கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து என்ன வரும், அந்த மொத்த கொள்வனவோடு சேர்த்து அதை கடைக்கு கொண்டு வரதுக்கு ஏற்பட்ட செலவாக வர. இதையும் நாம் கருத்தில் கொண்டு தான் நாம் என்ன செய்யணும், மொத்த கொள்வனவு செய்யப்பட்ட செலவை காணணும். ரைட். இங்கே பாருங்க, கொள்வனவு இது என்ன கொள்வனவு தெரியுமா? காசு கொள்வனவையா கடன் கொள்வனையும் கூட்டி எடுத்த கொள்வனவு தான் இந்த கொள்வனவு. அதுக்கு பிறகு இந்த அரிசியை உட்சுமை கடைக்கு கொண்டு வரதுக்கு வாகனம் அது இதை பிடிச்சா எவ்வளோ கூலி கொடுத்தீங்கன்னா 9,000, அதையும் சேர்க்கணும். அடுத்தது அந்த அரிசி அந்த கடையில் ஏற்றுறதுக்கு நம்ம கடையில் கொண்டு வந்து இறக்குறதுக்கு போன செலவு 6,000. இது அவ்வளோத்தையும் சேர்த்தா தான் கொள்வனவு செய்யப்பட்ட பொருளோட மொத்த செலவு வரும். அரிசியை வாங்கி நம்ம கடைக்கு கொண்டு வந்து சேர்க்க காட்டியும் 97,000 ரூபா செலவு பேத்திக்குது. விளங்கிட்டாது? நான் சொல்லிட்டு போகிறேன், விளங்காட்டி இடையில கேளுங்க சரியா. நான் விளங்கிட்டான்னு கேட்காம நான் அப்படியே சொல்லிக்கிட்டு போகிறேன், உங்களுக்கு விளங்கிட்டுன்னு சொல்லி இது பண்ணி சரியா. ரைட். அடுத்தது நாம் செய்ய போகிற வேலை வந்து விற்பனை கிரயத்தை காண போகிறோம். நான் அப்படியே சொல்லிட்டேன் விற்பனை கிரயத்தை காண போகிறேன்ட்டு சரியா. மொத்த நம்மளோட இலாப நட்ட கூற்று தயாரிக்கிறதுக்கு நம்ம மொத்த இலாபத்தை காணணும். மொத்த இலாபத்தை காணணுமா இருந்தால் விற்பனை வருமானத்தை முதலாவது கண்டிக்கணும். விற்பனை வருமானம் காண்றதுக்கு காசு விற்பனை கடன் விற்பனையை கூட்டி தான் அதை காணணும். அடுத்தது விற்பனை கிரையை நமக்கு காணணும். விற்பனை கிரையத்தை காண்றதுக்கு நம்ம முதலாவது காண வேண்டியது கொள்வனவு மொத்தத்தை காணணும். கொள்வனவு மொத்தம் காசு கொள்வனவும் கடன் கொள்வனை கூட்டினா தான் வரும். மொத்த கொள்வனவு வந்துட்டு மொத்த கொள்வனவோட சேர்த்து அந்த பொருளை கடைக்கு கொண்டு வரதுக்கு போகிற செலவுகளையும் நம்ம சேர்க்கணும். அப்படி சேர்த்தா கொள்வனவு செஞ்ச அரிசியிட மொத்த செலவு 97,000 ரூபா நமக்கு வந்திக்குது சரியா. இப்போ இதோட சேர்த்து என்னத்தை சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் இருந்து பார்த்தா என்ன சேர்க்கணும், ஆரம்ப இருப்பிக்கிறான்னு பார்க்கணும். ஆரம்ப இருப்புண்டா அரிசி கடையில் நம்ம இந்த வருஷம் வாங்கினது வந்து 82,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். போன வருஷம் வாங்கின அரிசியில் விற்காமல் மிச்சம் எவ்வளோ சரி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு 5,000 அரிசி இருந்தால் அதை கொண்டு வந்து என்ன செய்யணும், அங்கனைக்கில் சேர்க்க வேண்டி வரும். அந்த விற்காமல் போன வருஷம் விற்காமல் இந்த வருஷம் கொண்டு வர அந்த அரிசி தான் ஆரம்ப இருப்பு. லைண்ட் ஆரம்ப இருப்பு. அடுத்தது கொள்வனவு. கொள்வனவை தான் நாம் இப்போ கண்டிக்கிறோம். காசுக்கு கொள்வனவையும் கடன் கொள்வனவையும் கூட்டி வார கொள்வனவோட கொள்வனவு செலவுகளையும் கூட்டுறது. கொள்வனவு செலவுண்டா என்ன, ஏற்றி இறக்கல் உட்சுமை கூலி இதெல்லாம் என்ன செய்யறது, கூட்டுறது. அடுத்தது என்ன செய்யணும், இறுதி இருப்பை கழிக்கும். இறுதி இருப்புண்டா என்னன்னு சொன்னால், இப்போ ஆரம்ப இருப்பு போன வருஷம் விற்காம ஒரு 5,000 ரூபா வந்துச்சு. 5,000 ரூபாட அரிசி விற்கிறது. இந்த வருஷம் வாங்கின அரிசியோட செலவு வந்து 97,000 வைங்க சரியா. கொள்வனவு இந்த செலவு எல்லாம் சேர்த்து இந்த 97,000 வைங்களேன். இப்போ இது ரெண்டையும் நாம் கூட்டணும். கூட்டுனா 97 5 எத்தனை 102. இந்த 102ல் இருந்து இந்த வருஷம் விற்காம என்ன சரி இருக்குதான்னு பார்க்கணும். இன்னொரு 2,000 ரூபான்னு விற்காமைக்குதா, அந்த 2,000 ரூபாயை வந்து என்ன செய்யணும், நாம் கழிக்கணும். இந்த விற்காமைக்கிற 2,000 ரூபா தான் இறுதி இருப்பு சரியா. கழிச்சா இப்போ நமக்கு 102ல் 2 போனால் எவ்வளோ வரப்போகுது, 100 வரப்போகுது சரியா. இப்படி நாம் என்ன செய்கிறோம்,
கழிச்சு தான் இந்த விற்பனை கிரயத்தை கண்டு எடுக்கணும். இப்போ இந்த 100 ரூபா தான் இந்த வருஷம் விற்ற பொருட்களுக்குரிய கிரயம். சரியா, அதுதான் விற்பனை கிரயம்னு சொல்லி சொல்கிறது. சரியா, ரைட். பாருங்கள், எங்கன்னா ஒரு தகவல் தந்திக்கிறாங்க இந்த அடிப்படையில். பாருங்கள், ஆரம்ப இருப்பு 15,000 ரூபாய்க்கு போன வருஷம் வாங்கினதில் விற்காமல் உள்ள 15,000 ரூபாய் அரிசி இருக்குது. இந்த வருஷம் அரிசி வாங்குறதுக்கு 82,000 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறோம். கடனுக்கும் வாங்கிக்கிறோம், காசுக்கும் வாங்கிக்கிறோம். அது 82,000 ரூபா. அதே மாதிரி வாகனத்தில் கொண்டு வரதுக்கு ஒரு 9,000 ரூபா கொடுத்துக்கிறோம். அடுத்து ஏற்றி இறக்கல் கூலி, அரிசி ஏற்றி இறக்க ஒரு 6,000 ரூபா கொடுத்துக்கிறோம். கடைசியாக விற்காமல் ஒரு 22,000 இருந்துக்குது. இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி விற்பனைக்கிறத கணிக்கிறதுன்னு இந்த காட்டிக்கிறாங்க. பாருங்கள், முதலாவது ஆரம்ப இருப்பு இந்த கிடக்கிற கூட்டணும். கொள்வனவு செஞ்சுக்கிறாங்களோ 82,000 தான் ஆகிக்குது, அதையும் கூட்டணும். அடுத்தது உட்சுமை கூலி பேத்திக்குது, ஏற்றி இறக்கல் செலவு பேத்திக்குது, அது ரெண்டையும் கூட்டணும். 9, 6 எல்லாத்தையும் கூட்டுனா நமக்கு வருவது விற்பனைக்கு தயாராக இருக்கிற பொருளில் பெறுமதி வருவது 1,12,000 வருவது. இப்போ இதை விற்பனைக்கு எடுக்க இயலாது. கொஞ்சம் பொருள் வந்து விற்காமையும் கிடக்குது 22,000. அந்த 22,000 பொருளை கழிக்கும். கழிச்சா வாரது தான் விற்பனை கிரயம். இப்படி தான் விற்பனை கிரயத்தை கணிக்குது. விளங்கிட்டா கணிக்கிற முறை? இப்போ அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறோம் மொத்த இலாபம். இப்போ தான் மொத்த இலாபத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? கணிக்க போகிறோம். நம்மளோட தலையங்கம் இலாப நட்ட கூற்று தயாரிக்கணும். அதில் முதலாவது நாம் செய்ய வேண்டிய வேலை மொத்த இலாபம். மொத்த இலாபத்தை எப்படி கணிக்கிறது? முதலாவது விற்பனை வருமானம் தெரியணும். விற்பனை வருமானத்தை எப்படி காண்றது? கடன் விற்பனை, காசு விற்பனை, இது ரெண்டையும் கூட்டி தான் விற்பனை வருமானம் காணணும். கண்டு வச்சாச்சு ஒரு பக்கம். இப்போ இது ரைட்டு. அடுத்தது என்ன செய்யணும்? விற்பனை கிரயத்தை காணணும். விற்பனை கிரயத்தை காண்றதா இருந்தால் முதலாவது நாம் காண வேண்டியது கொள்வனவை காணணும். கொள்வனவு காணக்குள்ள காசு கொள்வனவு கூட்டு, அடுத்தது கடன் கொள்வனவு கூட்டினா மொத்த கொள்வனவு வருது. அதை கொண்டு வந்து ஒரு பக்கம் வச்சாச்சு. இப்போ கொள்வனவுக்கு போன செலவு அதெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு. எடுத்து இந்த கொள்வனவோட கூட்டணும். இந்த கூட்டி இந்த எடுத்தாச்சு. கொள்வனவை போட்டாச்சு, அதோட மற்ற செலவு ரெண்டையும் கூட்டியாச்சு. மொத்தம் வந்துட்டு அதை எடுத்து வச்சாச்சு. சரியா, ரைட். அதுக்கு பிறகு நான் பார்க்கணும் ஆரம்ப இருப்பிக்கிறா, இறுதி இருப்பிக்கிறா. ஆரம்ப இருப்பு இருந்தால் கூட்டணும், இறுதி இருப்பு இருந்தால் கழிக்கணும். சரியா, இதெல்லாம் செஞ்சதோடு நமக்கு விற்பனைக்கு தயாராக இருந்த பொருள் கிரயமாக வந்து அதுக்கு பிறகு விற்பனை கிரயமாக நமக்கு வந்து அதை தான் இங்கே நடத்தி. சரியா, ரைட். இதெல்லாம் வந்தது விற்பனை கிரயம் வந்தாலும் இன்னும் மொத்த இலாபம் வரையில். மொத்த இலாபத்தை காண்றதுக்குரியதை தான் இங்கே நாம் கண்டிக்கிறோம். மொத்த இலாபம் எப்படி காணணும்? விற்பனையில் இருந்து கழிக்கணும். இந்த விற்பனை கிரயம் இதை கழிக்கணும். சரியா, கழிச்சா தான் மொத்த இலாபம் வரும். அப்படி கழிக்கும்போது விற்பனை வருமானத்தை விட விற்பனைக்கு போன செலவு கூட இருந்துடாக்கா நஷ்டமும் வரும். விற்பனை வருமானம் கூட இருந்து விற்பனை கிரயம் குறைவாக இருந்தால் நமக்கு வந்து லாபம் வரும். சரியா, விற்பனை வருமானம் குறையே இருந்து விற்பனை கிரயம் கூட இருந்தால் அந்த நேரம் நமக்கு மொத்த நஷ்டம்தான் வரும். சரியா, இதுதான் இதுக்குரிய சமன்பாடு. இங்கே பாருங்கள், ஒரு உதாரணம் தந்திக்கிறாங்க. விற்பனை வருமானம் 1,34,000, விற்பனை கிரயம் 90,000. சரியா, வருமானம் கூடைக்குது, செலவு குறைவாகிக்குது. அப்போ வர நமக்கு லாபம். இதில் இருந்து இதை கழிக்கணும். விற்பனை வருமானத்தில் இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சா நமக்கு வரப்போகுது 44,000 வரப்போகுது. அதுதான் எങ്ങനെ கழிச்சு காட்டிக்கிறான். விற்பனை வருமானம் 1,34,000,
விற்பனை கிரயம் 90,000 கழிச்சா 44,000 லாபம். சரியா? அடுத்தது விற்பனை வருமானம் விற்பனை கிரயத்திலும் குறைவாக இருப்பின் குறைந்த பெருமானம் மொத்த நஷ்டமாகும். இப்போ இன்னொரு உதாரணம் வாங்க. இதில் விற்பனை வருமானம் 134, ஆனால் செலவு 1,34,000 விட கூட வருது. அப்போ என்ன செய்யணும்? விற்பனை வருமானத்தில் இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சா 134,000 இருந்து 140,000 கழிச்சா நமக்கு விட மைனஸில் வரும். மைனஸில் வந்தால் அது வந்து நஷ்டமாக இருக்கும். விளங்கிட்டா இது? பாருங்க, கணக்கு ஒன்று தந்திக்கிறாங்க. சரியா? கணக்கில் கொள்வனவு தந்திக்கிறான். சரியா? கொள்வனவு இந்த கொள்வனவில் காசு கொள்வனவும் கடன் கொள்வனவும் சேர்ந்து தான் இங்கே. அப்போ நாம் அதில் ஒன்றும் செய்ய தேவை. விற்பனை தந்திக்கிறாங்க. காசு விற்பனை கடன் விற்பனை ரெண்டும் இங்கே. ஏற்றல் கூலி தந்திக்கிறாங்க, இறக்கல் உட்சுமை கூலி தந்திக்கிறாங்க. இருப்புன்னு தந்திக்கிறாங்க. இதை டேட்டை வச்சு தான் நாம் கண்டுபிடிக்கணும். இது ஆரம்ப இருப்பா இறுதி இருப்பா. ஜனவரி 1 வருஷம் தொடங்கக்குள்ள இருந்தால் ஆரம்ப இருப்பு. டிசம்பர் 31 வருஷம் முடியக்குள்ள இருந்தால் இது இறுதி இருப்பு. சில நேரம் இது ஏப்ரல் 1 டிக்கும், ஏப்ரல் மாதம் 1 அப்போ ஆரம்ப இருப்பு. மார்ச் மாதம் 31 டிக்கும், அது வந்து இறுதி இருப்பு. சரியா? அதை நாம் ஞாபகத்தில் வச்சு தான் இந்த கணக்கை செய்யணும். இப்போ விற்பனை இதுதான் என்ன? வியாபார கணக்குன்னு சொல்கிறது. இந்த விற்பனை கிரயத்தை கண்டு மொத்த லாபத்தை காணக்கூடிய அந்த கணக்கை சொல்கிறது வியாபார கணக்குன்னு சொல்கிறது. இது ரிஷாத் வணிகத்தில் நிதியாண்டு காலம் 2000 ஆண்டு தரையில் 12ஆம் மாதம் 31 முடிவதோட பின்வரும் தகவல் உங்களுக்கு தரப்பட்டுரும். இப்போ இதுக்கு தான் நாம் கணக்கு செய்ய போகிறோம். அப்போ ரிஷாத் வணிகமாக இருந்தால் நமக்கு தலையங்கம் போடணும். ரிஷாத் வணிகம் எப்போ முடியுது? இப்போ இது 2025 இருந்தால் 2025 12 31 போடணும். நம்ம இன்னும் 2025 வரையில். அப்போ நாம் என்ன செய்யலாம்? இதில் 2024 12 31 அப்படின்னு போட்டுவிடணும். சரியா? இப்படி நாம் என்ன செய்யலாம்? டேட்டை போட்டு முடிவடைந்த வருடத்திற்கான வியாபார கணக்குன்னு போட்டாச்சு. போட்டுட்டு கணக்கை செஞ்சால் சரி. கணக்கு அடிக்கும்போது இது ஒரு விவர நிரல் ஒன்று அடிக்கணும் பெருசாக. இது தொகை நிரல் 2 அடிக்கணும். இதில் விவரம்னு தலையங்கம் போடணும், தொகைன்னு தலையங்கம் போடணும், தொகைன்னு தலையங்கம் போடணும். விற்பனை பாருங்க, முதலாவது எழுத போகிறது விற்பனை. இந்த விற்பனையில் பெருமானத்தை முதலாவது தொகையில் போடக்கூடாது, 2வது தொகை நிரலில் தான் போடணும். வருமானம் இங்கே விற்பனை தந்திக்கிறாங்க. எவ்வளோ? 1,68,000 தந்திக்கிறாங்க. அப்போ நாம் அங்கே போட்டாச்சு 1,68,000 போட்டாச்சு. சரியா? அடுத்தது என்ன தந்திக்கிறாங்க? அடுத்தது நாம் விற்பனை கிரயத்தை காணணும். அப்போ நாம் என்ன செய்யணும்? களி இது போட்டு விற்பனை கிரயத்தை காண்றோம். என்னத்துக்குங்கண்ணா களி போடுறோம்? விற்பனையில் இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சா தான் நமக்கு மொத்த லாபம் வரும். அதால தான் நாம் களின்னு போடுறோம். இதெல்லாம் கண்டுபிடிச்சி முடிஞ்சு வார தொகையை இதில் இருந்து கழிச்சு தான் நாம் இந்த விடையை காண போகிறோம். அதால தான் இங்கே களின்னு சொல்லி போடுறோம். சரியா? இப்போ விற்பனை கிரயம் எப்படி கணிக்கிறது? நான் வந்து அங்கே பார்த்திக்கிறேன். இதாகிற விற்பனை கிரயம் எப்படி கணிக்கிறது? ஆரம்ப இருப்பு, அதோட கொள்வனவை கூட்டி, உட்சுமை கூலியை கூட்டி, ஏற்றிறக்கல் கூலியை கூட்டி, விற்பனைக்கு தயாராக இருந்த பொருளை கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு எவ்வளோ பொருள் விற்காம இருந்ததோ இறுதி இருப்பு அதை கழித்து விற்பனை கிரயத்தை நாம் காண்றது. சரியா? அதுதான் இதுக்கெல்லாம் நடக்க போகுது. ஆரம்ப இருப்பு நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஜனவரி 1 தான் ஆரம்ப இருப்பு 15,000. இந்த 15,000. கொள்வனவு இந்த 75,000 கொள்வனவு போட்டாச்சு. அடுத்தது உட்சுமை கூலி செலவுகள் 9,500 ஒன்றுக்குது,
ஏற்றல் கூலி 8500 இன்னைக்கு போட்டாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்? எல்லாத்தையும் கூட்டினா விற்பனைக்கு தயாராக இருந்த பொருளோட கிரயம் வந்துட்டு 1,08,000 இவ்வளோத்தையும் கூட்டியாச்சு. இப்போ பார்க்குறோம் விற்காம என்ன சரி இந்திரா இந்த 20,000. அப்போ அந்த 20,000 கொண்டு வந்து கழி 1,08,000 இறுதி கையிருப்பு 20,000 விற்காம இருந்ததை சொல்கிறது இறுதி கையிருப்பு. இதை கழிக்கணும். அப்போ அதுக்காக கணக்கில் ஒரு களின்னு போட்டாச்சு. கழிக்கிறதுக்கு நம்ம ப்ரெக்கெட் பண்ணி போட்டால் நமக்கு கழிக்கிறதா கூட்டுறதான்னு சொல்லி என்ன குழப்பம் வராது. அப்போ கழிச்சு விட்டா வார விட எங்கன போடக்கூடாது, இங்கே தான் போடணும். 1,08,000 20 கழிச்சா 88,000. இதுக்கு பேர் எழுதுவோம் விற்பனை கிரயம். இந்த விற்பனை கிரயம் தலையங்க போட்டு விற்பனை கிரயத்தை கண்டுவிட்டோம். இப்போ இந்த விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிக்க போகிறோம். விற்பனையிலிருந்து கழிக்க போகிறோம். இந்த விற்பனை கிரயத்தை கழிச்சா மொத்த லாபம் வருது 80,000. விற்பனை கூடைக்குது, விற்பனை கிரயம் குறைவாகிறதால இங்கே லாபம் வருவது. மொத்த லாபம் 80,000. விளங்கிட்டா? சார். இப்போ என்ன செய்யணும் தெரியுமா? அந்த செயற்பாடு ஒன்று செய்யணும். நீங்கள் தான் எழுதி கொப்பியில் விடையை நமக்கு அனுப்பணும். ஃபோட்டோ போச்சு சரியா? அனுப்புறோம். அப்பதான் விளங்கிட்டான்னு பார்த்து தான் அடுத்துக்கு போவேன். இதானா இந்த அப்பா கூப்பிட்றான்.
ம்.
ஓ. சார் ஓ. இது கேரம் விளையாடுறப்ப இது வா விளையாடுவோம். சந்திரிமா என்ன கேரம் கேரம் விளையாடுறியோ? வாண்டா எங்க சார்
வாய்க்காலுக்கு இப்ப பார்த்து வந்தேன் இல்லை மாமடிக்க பார்த்ததா ரொம்ப மாணிக்கா நீத்தனடா சொன்ன பார்த்து வந்தேன்னு மாமாவோட கிட்ட இல்லடா புத்தகம்ல பார்த்து வந்தேன் அவரை விடுங்கயா ஆகிது எல்லாம் புத்தக மாடலாம் தெரியும். சரியா ஐது அனுப்பையிலே நீ விட பேங்கோல் அடிச்சா அனுப்பிட்டேன் வரையில உன்னோட விட கொலையா உடன் காசு விற்பனை கடன் விற்பனை அதை இங்கே பாரு அதெல்லாம் கண்டு கொண்டு வந்துடணும் மொத்தத்தை தான் நான் போடணும் 2 லட்சம் சரி அடுத்தது இங்கே பாரு கடன் கொள்வனவும் உடன் கொள்வனவும் இல்லை உடன் காசு கொள்வனம் சரியா அந்த 200 கூட்டி எடுத்துக்கிறா அதான் 45 ஒரே கோட்டில் வரக்கூடாது அடுத்த கோட்டில் தான் 45 வரணும் வழங்குறா 2 லட்சம் கூட்டி எடுத்துக்கிறாயிலா அதான் உடன் கொள்வனவு போட்டிக்கிறா உடன் காசு கொள்வனவு 45,000 அதான் ஒரே கோட்டில் அது கொள்வனவா விற்பனையான்னு சொல்லி தெரியாது அடுத்த வரணும் அதே மாதிரி கொள்வனவு ரெண்டையும் கூட்டி தான் இங்கே கொண்டு வந்து போடணும் 45 75 சரியா அடுத்து ஏற்றி இறக்கலை கூட்டிக்கிறா ஒற்றுமை கூடிய கூட்டிக்கிறா ஆரம்ப கையிருப்பு எங்கே வரணும் மேலே வரணும் கீழே கொண்டு கூட்டிக்கிறா ஏன்னா அது அங்கே தான் வரணும் மேலே வரணும் எங்கன்னா வரணும் கொள்வனவுக்கு மேலே அங்கே விற்பனைக்கு மேலே இல்லை கொள்வனவுக்கு மேலே வரணும் இது புத்தகத்தில் ஈக்கிரலா பார்க்கலையா ரைட் கூட்டி எடுத்தா வாரது விற்பனைக்கு தயாரான பொருள் கிரயம் வரும் வந்தால் அதில் இந்த இறுதி இருப்பை கழிக்கணும் இறுதி இருப்பை கழிச்சா தான் வாரது தான் விற்பனை கிரயம் இறுதி இருப்புக்கு மேலே விற்பனை கிரயம் பிடிக்கிறா 148,000 விற்பனை கிரயம் இல்லை இறுதி இருப்புக்கு கீழே வந்திக்கிது 1,30,000 கழிச்சு வந்திக்கிது அதுக்கிறா வா அதுதான் விற்பனை கிரயம் விற்பனை கிரயம் கீழே வரணும் சரியா அதுக்கு பிறகு 2 லட்சத்தில் ஒரு 30 போனால் 70,000 முத்தை லாபம் வந்திக்கிறேன் நான் கழிச்சு பார்க்கல நான் நீ எழுதின விடையை வச்சு சொல்கிறேன் சரி அப்படி தான் வரணும் சரியா சரி அது இதெல்லாம் மாற்று சம்பரியை நான் அனுப்பிக்கிறான் மற்றாளுக்கு அனுப்பையில் விற்பனை 2 லட்சம் ஆரம்ப 15,000 கொள்வன 1,20,000 உட்சுமை கூலி 7,000 ஏற்றிறக்கல் கூலி 6,000 விற்பனை கிரயம் நீனா விற்பனை கிரயம் வந்து இறுதி இருப்புக்கு முன்னுக்கையே போட்டிக்கிறா அப்படி வரக்கூடாது அது விற்பனைக்கு தயாரான பொருள் கிரயம் தான் 1,48,000 சம்பரி சரி சார் ஈகிரானா சம்பரி சரியா இறுதி இருப்பை கழிச்சிட்டு வார விட உனக்கு 120 வந்துக்குது அவனுக்கு 130 வந்து யாரா சரியா கூட்டினேன் விற்பனை கிரயம் 2 விற்பனை கிரயம் போட்டிக்கிறா கீழே போட்டிக்கிறே சரி மேலே போட்டிக்கிறே தான் பிள்ளை விளங்குறா 2 விற்பனை கிரயம் போட்டிக்கிறா ரைட் அதில் 148,000 போட்டிக்கிறா விற்பனை கிரயம் அது போல அங்கே விற்பனை கிரயம் வரக்கூடாது கீழே உள்ளே சரி மொத்த லாபம் வந்து 80,000 போட்டிக்கிறா அப்படி யார் கூட்டுனது பிள்ளை 1 20 1 35 1 42 1 48 இறுதி 18 போனா 1 30 தானடா விற்பனை கிரயம் ஆமா இருவையை போட்டிக்கிறா கணக்கு ஃபெயிலா நீ சரியா 1 30 போட்டு செய்யாத
திரும்ப சரி திரும்ப செய். ரைட். மாற்றி செஞ்சு சரி. மற்ற ஆளுக்கு அனுப்பையில் எங்கே விட அரிசிஃப் எங்க ஐத்து சரி. அருமஸ்டே எங்க அருமசி இப்ப என்கிட்ட எதை செய்யணும்னு கேட்டான். எதை செய்யறேன்னு கேட்டானா? சொல்லி வேலை. லெஃப்ட் ஆயிட்டேன் சார் கேட்ட உடனே. சரி செய்யாடி பரவாயில்ல. ஜாயிண்ட் ஆக அடுத்த பாடத்தை படிப்போம். மிச்சதை இது செய்ய சொல். சரியா? செய்யாத அதுக்கப்புறம் செஞ்சு அனுப்புங்க. விளங்கிட்டு தானே சொன்னது என்ன எப்படி செய்யணுண்டு பிழைகள்லாம் சொல்லிக்கிறது தானே, அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. இப்போ அடுத்து பார்ப்போமா? நரசிஃபியாண்டா அனுப்பையில் எங்கடா அவனையும் காணும். ரைட். சரி இப்போ நாம் தொடர்ந்து பார்ப்போமே. அவனோட ஜாயிண்ட் ஆக சொல்லு. ஜாயிண்ட் ஆகாது அவனோட. சரி எத்தனை மணி முடியும்? எத்தனை மணிக்கு முடிக்க சொல்லுங்க நீங்க டைம். முடிக்கவா? இல்ல 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 கேட்கேன் சும்மா. எங்க சரி போகணுமா? வேற கிளாஸிக்கிறா? இல்ல 11 மணிக்கு முடிக்கவா? உங்களுக்கு எப்ப செய்ய முடியுங்க? எத்தனை மணிக்கு முடிக்க? மற்ற ஆளுக்கு சொல்லுங்க பாப்போம். 6 மணிக்கு. 6 மணிக்கு. ரைட். இப்போ தேரிய லாபம் சரியா? மொத்த லாபம் கண்டா தான் தேரிய லாபம் காணலாம். மொத்த லாபம் காணாட்டி தேரிய லாபம் காணல. அப்போ மொத்த லாபத்தை நாம சரியா கண்டுபிடிச்சிருந்தா தான் செய்யலாம். தேரிய லாபம் காண்ற செயற்பாடு போயிடலாம். தேரிய லாபம் காண்ற செயற்பாட்டில் என்னென்ன தேவை? முதலாவது நமக்கு மொத்த இலாபம் வந்திக்குதா மொத்த நட்டம் வந்திக்குதா தேவை. மொத்த இலாபம் வந்திக்குதா எவ்வளோ வந்திக்குது, நஷ்டம் வந்திக்குதா எவ்வளோ வந்திக்குது, அந்த விஷயம் தேவை. அடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம்? வருமானங்கள் ஒரு விஷயத்தை அந்த மொத்த இலாபம் மொத்த நஷ்டம் இது வந்ததோட இதை வருமானங்களை கூட்டணும். என்ன வருமானங்களை கூட்டுவோன்னு சொன்னால், நேரடியாக விற்பனையோட தொடர்பு படாத வருமானங்கள் இருந்தால் அந்த வருமானங்களை கூட்டுவோம் மொத்த இலாபத்தில். அதே மாதிரி நேரடியாக விற்பனையோட தொடர்பு படாத செலவுகள் இருந்தால் மொத்த இலாபத்தில் இருந்து அல்லது மொத்த நஷ்டத்தில் இருந்து நாம் அதை வந்து நீக்குவோம், அழிப்போம். சரியா? ரைட். வருமானங்கள்டா என்ன? உரிமையாளரால் ஈடுபடுத்தப்படும் மூலதனத்தை தவிர்த்து உரிமையாண்மையில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு வருமானம் எனப்படும். மூலதனம்டா நமக்கு தெரியும் தானே என்னண்டு? உரிமையாளர் வணிகத்தை நடத்துறதுக்காக கொண்டு வரக்கூடிய காசு மூலதனம். சரியா? அவர் தொடங்கக்குள்ளையும் போடலாம், இடைக்கில தேவையான காசை போட்டு வடித்த அவர் அபிவிருத்தி அடைய வைப்பார். அது இல்லாமல் வேற வழிகளில் ஏதாவது சரி வரும் காசுகள் வந்தால் அதைத்தான் சொல்கிறது நாங்கள் வருமானங்கள்னு சொல்லுவோம். நிறுவனத்தால் உழைக்கப்பட்ட மொத்த இலாபம் தவிர்ந்த உழைக்கப்பட்ட வருமானங்கள் ஏனைய வருமானங்கள் என அழைக்கப்படும். ஏனைய வருமானங்களுக்கான சில உதாரணங்கள் தரப்படுகின்றன. அப்போ மொத்த இலாபத்தை நாம் ஏற்கனவே கண்டுட்டோம். மூலதனம்டா என்னன்னு தெரியும். அப்போ அந்த மொத்த லாபத்தையும் விட்டாச்சு, மூலதனமாக உரிமையாளர் கொண்டு வரதையும் விட்டு போட்டு வேற வழியில் எங்கேயாசரி காசு வருது வர வேண்டி இருக்குது அப்படி இருந்தால் அதை நாம் வருமானங்கள்னு சொல்லுவோம். அந்த வருமானங்கள் மொத்த லாபத்தோடு கூட்டப்படும். அதுக்குரிய சில உதாரணங்கள் நாம் இங்கே பார்க்குறோம். பாருங்கள், வணிகத்தின் மேலதிக நிதியினை நிலையான வாய்ப்பிடுவதன் மூலம் பெறப்படுகின்ற வட்டி. நம்ம நிறுவனத்தில் நிறைய காசு சீக்கிரம் அதை கொண்டு போய் பேங்கில் வைக்கிறோம், அதுக்காக வட்டி கிடைக்கிறது. அது வந்து ஒரு வருமானம். அந்த வருமானத்தை நாம் விற்பனை வருமானமாக சேர்க்க இயலாது, இதை மொத்த லாபத்தில் தான் சேர்க்கணும். அடுத்தது பாருங்கள், வணிக நிலையத்தின் கட்டடத்தின் ஒரு பகுதியை வாடகை கொடுப்பதன் மூலம் பெறுகின்ற வாடகை வருமானம். நம்மளோட பில்டிங் வியாபாரம் செய்கிறோம், ஒரு பில்டிங் சும்மா கிடக்குது, அதை ஒரு ஆளுக்கு வாடகை கொடுக்குறோம், அவர் வாடகை தர்றார், அந்த வாடகை ஒரு வருமானம். அடுத்து வரையறுத்த பொது கம்பெனிகளில் கொள்வனவு செய்யப்பட்ட பங்குகளிலிருந்து பெறப்படுகின்ற பங்கிலாக வருமானம். இப்போ ஆளுக்கு கம்பெனிகளில் பங்கு வாங்குறாங்களே, ஷேர்ஸ் வாங்குறாங்களே, ஷேர் வாங்கினா அதுக்கு லாபம் கிடைக்கும், பங்கு லாபம் டிவிடெண்ட் கிடைக்குன்னு சொல்லி வாங்குறாங்க. அப்போ அதில் கிடைக்கிற வருமானங்கள் பங்கு லாப வருமானங்களை நாங்கள் வருமானங்களில் தான் சேர்ப்போம்.
அடுத்து பெற்ற கழிவு மற்றும் தரகு வருமானங்கள். பெற்ற கழிவுடா என்ன? நாம் கடனுக்கு வாங்குகிறோம், இல்லாட்டி பொருளை வாங்கக்குள்ள வந்து நாம் காசு கொடுக்கும்போது இல்லாட்டி நிறுவன கருமங்களில் நமக்கு கழிவு தராங்க. நீங்கள் இவ்வளோ வாங்குறீங்க, உங்களுக்கு விலை குறைச்சி தரோம். அப்படி அவங்க குறைக்கிற விலை வந்து என்ன நடக்கும்? கழிவுல வரும். அதே சந்தர்ப்பத்தில் நாம் இந்த கழிவை கடனுக்கு வாங்கி போட்டு நாங்கள் காசை கொடுக்க போகும்போது அவர் வந்து ரைட், நீங்கள் வந்து எங்களோட வளமையான வாடிக்கையாளர், அதால் உங்களுக்கு நீங்கள் 10,000 ரூபா தருது, 8,000 ரூபா தாங்க அப்படின்னு சொல்லி கணக்கை கழிப்போம் அப்படின்னு வாங்கினாராங்க. அந்த அவர் குறைக்கிற 2,000 ரூபா நமக்கு பெற்ற கழிவு அது வந்து வருமானத்தில் சேரும். அடுத்தது பாருங்கள், தரகு வருமானங்கள். தரகு வருமானங்கள்னு சொன்னால் நம்ம புரோக்கர் ஃபீஸ்னு சொல்லுவோம். அணி இதை விற்றுத்தா இவ்வளோ தாரேன், அப்படி வரக்கூடிய வருமானங்களை நமக்கு என்ன வருமானங்களில் சேரும். வணிகம் ஒன்றின் தேறிய லாபம் அல்லது தேறிய நட்டத்தை கணிக்கும் போது மேற்கூறிய அனைத்து வருமானங்களையும் உள்ளடக்குவது அவசியமாகும். சரியா? இப்போ இங்கே சொன்ன விஷயங்கள் எல்லாம் வருமானங்களை பட்டியல்படுத்தும் போது இந்த விஷயங்களையும் சேர்க்கணும். சேர்த்து அதை மொத்த லாபத்தோடு நாம் கூட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இங்கே பாருங்கள், ஒரு செயற்பாடு. வணிகம் ஒன்று நிதியாண்டு காலத்தில் பெறப்பட்ட வருமானங்கள் மற்றும் விற்பனை கிரயம் கீழே காட்டப்படுகிறது. விற்பனை கிரயம் இங்கே அவங்களே கணிச்சு தந்துட்டாங்க, நம்மளுக்கு வேலை இல்லைங்க விற்பனை கிரயம் காண்றது. சரியா? விற்பனை மட்டும்தான் தனியே தனியாக, அதை நாம் கூட்டி காணணும். அதுக்கு பிறகு வருமானங்கள் கொஞ்சம் தந்திக்கிறோம். இப்போ இதை வச்சு என்ன செய்ய சொல்கிறாங்க? வணிகத்தில் மொத்த லாப நஷ்டத்தை காண சொல்கிறாங்க. இது நாம் ஏற்கனவே கண்டோம், அந்த மாதிரி காண்றது. அதோடு சேர்த்து இப்போ கடைசியாக படித்த விஷயத்தை வச்சு ஏனைய வருமானங்களோட கூட்டுத்தொகை என்னான்னு காண சொல்கிறாங்க. காணலுமா? காணுங்க பாப்பா, டக்குன்னு கண்டு அனுப்புங்க. அர்மாஸ், அர்மாஸ் ஓ செய்யலாமா? டக்குன்னு செஞ்சு அனுப்ப பார்ப்போம். சார் அந்த ரெண்டாவது கேள்வி எப்படி செஞ்சது? ஏனைய வருமானம்னு சொன்னால் வருமானங்கள் என்னவெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இதில் கண்டுபிடிச்சி எடுத்து அதில் கூட்டுத்தொகையை தனியாக கண்டு எடுக்கிறது. தனி கேள்வி அது. சும்மா கூட்டி எடுக்கிறது எவ்வளோ வருமானமெல்லாம் இருக்குது. சரியா? இப்போ இதில் சொன்னால் சில வருமானம் அந்த இது 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 இந்த மாதிரி வர வருமானங்களில் இதில் எங்கே இதுன்னு கண்டுபிடிச்சி அதை கூட்டி எடுக்கிறது. நமக்கு எங்கே மொத்த லாபம் காண்றதுக்கு நாம் இந்த மூணையை மட்டும் பயன்படுத்தி தான் மொத்த லாபம் காணும். மற்றதை வச்சு தான் நாம் ரெண்டாவது கேள்விக்கு விட செய்யணும். சரியா? குழுவும் தந்திக்கிறோம். சரியா? சரி சார். காணுங்க பக்கம்.
ஐந்து ஐ ஓ நீ வந்து இங்கே பாரு, விற்பனையில் இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சு போட்டு மொத்த லாபம் கண்டுட்டு தான் இந்த வருமானத்தெல்லாம் கூட்டணும். சரியா? இந்த இதில் பாரு எப்படி இருக்குது, விற்பனையில் இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சா தான் மொத்த லாபம் வரும். மொத்த லாபத்தை கண்டு போட்டு தான் மற்ற விஷயத்தெல்லாம் கூட்டணும். நீ வந்து விற்பனையோடு சேர்த்து ஏனைய வருமானம் எல்லாத்தையும் கூட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு விற்பனை கிரியத்தை கழிக்கிறா அப்படின்னா மொத்த லாபம் அப்படி வராது. சரியா? அது இல்லை, அப்படி செய்யக்கூடாது. நீ வந்து விற்பனை கிரயத்தை விற்பனையிலேருந்து கழிச்சிட்டு வர விடத்தான்
மொத்த இலாபம் எழுதணும். அதுக்கு கீழே தான் இந்த மற்ற எல்லாத்தையும் நீ கழிக்கணும். விளங்கிரா விளங்கிரா விலங்கையில கடமை இல்லை. சரி கொஞ்சம் விலங்கையில கொஞ்சம் நான் வரேன். விளங்குறா? இதில் இந்த விற்பனை போட்டிக்கிறா. சரியா? விளங்குறா? இது விளங்குறா? இது விற்பனையே போட்டிக்கிறா. மூளை 1,18,000 போட்டிக்கிறியா? சார் விளங்குறா? கதைக்குது கொஞ்சம் லேசாக விளங்குது. நான் சவுண்ட்லாம் கூட தான் வச்சுக்கிறேன். உன்னோட இதுதான் பார்க்கணும். இது வந்து நீ இந்த படமா லேசாக விளங்குது. கதைக்கு நான் அந்த பார்க்குறேன் சவுண்டை கூட்டு. சரியா? சரி இப்போ சரி ரைட். இங்கனைக்குள்ள விற்பனை நீ போட்டிக்கிறது சரி. சரியா? அதில் இருந்து இந்த விற்பனை கிரயம் இருந்தாய்க்கிறே, இதைத்தான் இங்கனைக்குள்ள கழிக்கணும். ரெண்டாவதா கழிச்சிட்டு மொத்த லாபம் விட வந்து இங்கே 3வது வரியில் வரணும். இந்த இதில் நீ போட்டிடா பங்கி லாப வருமானம், கட்டட வாடகை வருமானம், பெற்ற கழிவு வாடகை வருமானம், இதெல்லாம் கீழே தான் வரணும். இந்த மொத்த லாபத்துக்கு கீழே. சரியா? இந்த 4 மொத்த லாபத்துக்கு கீழே எடுத்தியாக நீ செஞ்சு சரி. எடுத்துட்டு இதோட சேர்த்து அந்த 4 வருமானத்தை இது அங்கே போட்டு இந்த முதலாவது தொகையில் போட்டு கூட்டி இங்கே எடுத்து இது ரெண்டையும் கூட்டி இங்கே கீழே எடுத்துட்டு விடை போட்டால் சரி. சரியா? சரி மற்ற ஆளுக்கு என்னடா அனுப்ப மாட்டேங்கிறீங்க விடைய? அவனும் கிளாஸ்லயே இல்ல சார். இல்லையா? எங்கே அவனும் மாட்டான்லாமா? தேவையில்லையாமா? சரி. இப்போ நான் என்ன செய்ய? அடுத்துக்கு பார்க்க போவோமா? அடுத்துக்கு போவோமா? அருமாஸ் அனுப்புவியா? நான் கிளாஸ் முடிஞ்சு செஞ்சு அனுப்புறேன் சார்.
இப்போ நம்ம தொடர்ந்து பார்ப்போமேனா. செலவுகள் இப்போ சரியா, வருமானத்தை எப்படி செஞ்சு எடுத்தோமோ அந்த மாதிரி தான் செலவுகளும். செலவுகள் வந்து விற்பனையோட தொடர்பு நேரடியாக இல்லாமல் ஆனால் நிறுவன செயற்பாடுகளுக்கு போகிற விதயங்கள் தான் செலவுகள். ஆனால் வருமானம் மாதிரி செலவு எல்லாத்தையுமே ஒன்றா போடலாது. அது ஒரு 4 வகையான செலவுகள் நினைக்கிறேன் சரியா. சரியா 4 வகையான செலவுகள் கணக்கில் இருக்கு. அந்த 4 வகையான செலவுகளுக்கும் வகைப்படுத்தி தான் நம்மளோட செலவுகளை போடணும். விநியோக செலவுன்னு சொன்னால் நம்மளோட பொருட்களை மக்களுக்கு விற்கிறதுக்காக போகக்கூடிய செலவு விநியோக செலவு. நிர்வாக செலவுன்னு சொன்னால் வணிகத்தில் ஆஃபீஸை நடத்துறதுக்கு போகக்கூடிய செலவுகள் நிர்வாக செலவுகள். நிதி செலவுகள்னு சொன்னால் வங்கி காப்புறுதிக்கு அந்த வங்கி வட்டி இது தொடர்பான செலவுகள் நிதி செலவுகள். இந்த 3 செலவுகளுக்குள்ளேயும் வராத செலவுகளை நாங்கள் ஏனைய செலவுகளை போடுவோம் சரியா. இதில் முதலாவது விநியோக செலவு எடுத்தால் பாருங்கள், வணிகம் ஒன்றின் விற்பனை மற்றும் விநியோகம் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்படும் செலவுகள் விநியோக செலவுகளாகும். பண்டங்களை விற்பதற்கான செலவுகள், விற்பனையை மேம்படுத்தல் செலவுகள் மற்றும் பண்டங்களை வாடிக்கையாளருக்கு இடத்தில் ஒப்படைப்பதற்கு ஏற்பட்ட செலவுகள் போன்றவற்றை குறிப்பிடலாம். பாருங்கள், உதாரணத்துக்கு விளம்பரம் செய்கிறதுக்கு போகிற செலவு, விற்கிற ஊழியருக்கு சம்பளம், கடன் வாங்கினவன் திருப்பி தராமூட்டா போகக்கூடிய நஷ்டம், நாம் காசை தரக்குள்ள நாம் கொடுக்குற கழிவு, கடன் பட்டோர் காசை தரக்குள்ள நாம் கொடுக்குற கழிவு, அடுத்தது நாம் விநியோகம் செய்யக்கூடிய வேனுக்கு போகக்கூடிய தேய்வு, அடுத்து விற்று தாரவனுக்கு நாம் கொடுக்குற புரோக்கர் ஃபீஸ், இதெல்லாம் விநியோக செலவுக்குள்ளே வரும். அதே மாதிரி நிர்வாக செலவு வந்து ஆஃபீஸை நடத்துறதுக்கு போகிற செலவு தானே. அப்போ கட்டடத்துக்கு கொடுக்குற வாடகை, நாம் வைக்கிற கட்டடம், அதே மாதிரி இன்சூரன்ஸ் கொடுக்குற காசு, இன்சூரன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய காசு, இன்சூரன்ஸ் ஃபீஸ், இன்சூரன்ஸ் பேமெண்ட், அடுத்து எழுதுகருவி செலவு, பேனை பென்சில் அப்படி போகிற செலவு, கட்டட பெருமான தேவை, அடுத்தது கட்டடம் பாவிக்க என்ன செய்யும், அதில் பெருமானம் குறைஞ்சிக்கிட்டு போகும், பெயிண்ட் அடிக்கணும் செய்யணும், அப்படி பெருமானம் குறைஞ்சிட்டு போகும் தானே. இப்போ அந்த தேவை, அடுத்தது உடஞ்சி போனால் அதுக்குரிய திருத்தல் ரிப்பேர் வேலைகளுக்கான செலவு, அடுத்தது கரண்ட் பில், அடுத்தது அலுவலகத்தில் உள்ள உபகரணங்கள் பாவிக்க உடையும் தேயம் காணலாம் போகும், இதெல்லாம் இருக்கிற அந்த செலவு, இதெல்லாம் நிர்வாகத்துக்குள்ளே வரும். அடுத்தது ஏனைய செலவு, பாருங்கள், நம்ம இது திட்டமிடாமல் தான் இந்த செலவுகள் நடந்திக்கும், இதெல்லாம் நடக்குமாண்டே நாம் யோசிக்காத அளவு. அடுத்து ஒருத்தன் காசு மோசடி செஞ்சுக்கிறான், அதால் நமக்கு நஷ்டம், காசை தராமல் ஏமாற்றிட்டான், இப்போ அது ஏனைய செலவுக்குள்ளே வரும். நெருப்பு பிடிச்சி நஷ்டம் போகுது, அது ஏனைய செலவுக்குள்ளே வரும். வேறு என்ன, கரண்ட் ஷாக் அடிச்சு பொருட்கள் எரிகிறது, வெள்ளத்தால் அழிகிறது, அடுத்தது என்ன, சூறாவளியால் நாசமாக போகிறது பொருட்கள், இப்படி சொத்துகளுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள்லாம் ஏனைய செலவுகளுக்குலாம் நாம் போடுவோம். அடுத்து நிதி செலவு வந்து வங்கியோட தொடர்பான செலவுகள்லாம் நிதி செலவுகள், நிதி கர்மங்களை ஏற்படுத்துகிற நிறுவனங்களோடு ஏற்படக்கூடிய செலவுகள், வணிகத்துக்கு தேவையான கடன்கள் தொடர்பாகவும் மற்றும் வணிகத்துக்குரிய வங்கி கணக்குகளை தொடர்ச்சியாக பேணி செல்வதற்காகவும் ஏற்படுகின்ற செலவுகள் நிதி செலவுகள் ஆகும் சரியா. இப்படியான செலவுகள் இதுக்குள்ளே வரும். பாருங்கள், வங்கி கடன் வட்டி, கடன் வாங்கினதுக்கு கொடுக்குற வட்டி, வங்கி மேலதிகப்பற்று வட்டி, வங்கி மேலதிகப்பற்று நான் படித்தேன் தானே. வங்கியால் நமக்கு அத்தியாவசியமான பொழுது நமக்கு வழங்கப்படுகின்ற கடன் வசதி தான் வங்கி மேலதிகப்பற்று, அதுக்கு நாம் கட்டுற வட்டி. அடுத்தது வங்கி கட்டணம், பேங்க் வந்து அவங்களோட சேவையை தரதுக்காக வருஷத்துக்கு ஒருக்காவோ 6 மாதத்துக்கு ஒருக்காக வாங்கக்கூடிய கட்டணம், இதெல்லாம் நிதி செலவுகளுக்குள்ள நமக்கு வரும். அதே மாதிரி என்ன, வங்கி கடன் தவணை பணம், பேங்கில் கடன் எடுத்ததுக்காக தவணை கட்டணம் வந்து செலுத்துவோம், இப்போ அதெல்லாம் என்னத்துக்குள்ளே வரும், இந்த நிதி செலவுக்குள்ளே வரும். பாருங்கள், இப்போ இதில் செயற்பாடு 3, சம்பந்தன் வியாபாரத்தின் நிதியாண்டு காலம் 2024-12-31 முடிவடைகிறது, பின்வரும் காலம் நமக்கு தரப்படுகின்றன. இப்போ இந்த செலவுகள்லாம் இந்த 4 வகைக்குள்ளே என்ன செய்யப்படுகிறாங்களோ வகைப்படுத்த சொல்லிக்கிறாங்களோ.
வகைப்படுத்துங்க பார்ப்போம். அறவிட முடியா கடன் எங்கே வரும்? ஏனைய செலவுகள். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அறவிட முடியா கடன்டா ஏன் வருது? நிதி செலவு. இல்லை, நிதி செலவு வந்து பேங்கோட தொடர்பானது தானே. அறவிட முடியா கடன் சொன்னால் நாம் ஒருத்தனுக்கு கடனுக்கு விற்றோம், காசை தராமல் ஏமாற்றிட்டான். அப்போ இந்த விநியோக செலவுன்னு சொல்கிறது வந்து விற்பனை விநியோக செலவு தான் இந்த விநியோக செலவு. அப்போ நம்ம விற்றதால தான் நான் ஏமாத்துனா. இப்போ இது எங்கே வரும்? விநியோக செலவில் வரும். அடுத்தது விளம்பர செலவு எங்கே வரும்? விநியோக செலவு. விநியோகம் செய்கிறதுக்காக தான் விளம்பரம். விற்பனை பகுதி ஊழியர் சம்பளம். விநியோக செலவு. விற்பனை விநியோகம் அப்படின்ற பேர் வந்தாலே அது வந்து விநியோகம் தான். அடுத்தது வங்கி கடன் வட்டி. நிதி செலவு. வந்தால் நிதி செலவு. அடுத்து மின்சார கட்டணம். ஏனைய எங்கே வர மின்சார கட்டணம்? நிர்வாக செலவு. நிர்வாகம், ஆஃபீஸுக்கு தானே மின்சாரம் போகிற நிர்வாக செலவு. கொடுத்த காசு கழிவு. யாருக்கு கழிவு கொடுப்போம்? கடன் பட்டோர். கடன் பட்டோர்னா யாரு? சொத்து. கடன் பட்டோர்னா யாரு? சொத்து தான். யாரு அவரு? கடன் வாங்கினவர். வாடிக்கையாளர். வாங்குறா நாம வித்ததால தான் அவர் கடன் வாங்கிறார். வாடிக்கையாளர். அப்ப விநியோக செலவு. சரியா? அடுத்து விநியோகம். சரி சார். விநியோக வேன். விநியோக செலவு. விநியோகம். காகிதாதி. ஏனைய செலவு. காகிதாதின்னா என்ன? பேப்பர், பேனா, சாமான். ஏனைய செலவு. ஆஃபீஸுக்கு தான் இது தேவைப்படும். நிர்வாக செலவு. காப்புறுதி கட்டணம். காப்புறுதியா? நிதி செலவு. காப்புறுதி கட்டணம் நிர்வாகத்துக்கு தான். காப்புறுதி அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக தானே கட்டணம். அப்ப நிர்வாக செலவு. சரியா? வங்கி கட்டணம் வந்து நிதி செலவு. நிதி செலவு. கட்டட வாடகை. கட்டடம், ஆஃபீஸ். நிர்வாக. காசு மோசடி நஷ்டம். ஏனைய செலவு. ஏனைய செலவு. எதிர்பாராம போகுது. சரியா? இப்படி வகைப்படுத்தினா அது கொஞ்சம் போக போக வகைப்படுத்திட்டு லேசாக வந்துடும். சரியா? பாருங்க, இதில் என்ன தந்திக்கிறாங்க? இம்னா வியாபாரத்தின் நிதியாண்டு காலம் 2024/12/31 முடிவடைகின்றது. வியாபாரத்தின் பின்வரும் தரவுகள் நமக்கு தரப்படுகின்றன. என்ன செய்ய சொல்லிக்கிறாங்க? தேதி இலாப கணிப்பீடு செய்ய சொல்லிக்கிறாங்க. சரியா? இதில் மொத்த இலாபம் இங்கிது, பெற்ற காசு கழிவு இங்கிது, தரகு வருமானம் இங்கிது, வட்டி வருமானம் இங்கிது, காப்புறுதி கட்டணம், நிர்வாக சம்பளம், திருத்த செலவு, விளம்பர செலவு, விற்பனை ஊழியர் சம்பளம், வங்கி கடன் வட்டி, காசு மோசடி வட்டம். மொத்த லாபம் கண்டிக்கிறதால நம்ம வந்து வியாபார கணக்கு தயாரிக்க தேவையில்லை. ஆனால் நமக்கு பெற்ற காசு கழிவு வருமானங்கள் தந்திக்கிறாங்க. அதே மாதிரி காப்புறுதி கட்டணம் செலவுகள் தந்திக்கிறாங்க. அப்போது மொத்த லாபத்தோட வருமானத்தெல்லாம் கூட்டி செலவை என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிக்கக்குள்ள நமக்கு வரப்போகிறது வந்து தேறிய லாபம் வரும். அதை எப்படி கணிச்சிக்கிறாங்கன்னு தான் இங்கே இருக்குது பாருங்கள். முதல்ல பேர் இம்னா வணிகத்துக்கு தானே செய்கிறோம். இம்னா வணிகம்.
எப்போ முடிஞ்சது 2024/12/31 முடிவடையும் வருடத்திற்கான தேறிய இலாப கணிப்பீடு அப்படின்னு தலையங்கத்தை போட்டணும். போட்டுட்டு 3 தொகை நிரல் போடணும், ஒரு விவரம் போடணும். 3 தொகை நிரல், ஒரு விவர நிரல். சரியா? ரைட். மொத்த இலாபம் நேரடியாக தந்திக்கிறதால அது 3வது குளமில் போடணும். ஏற்கனவே பார்த்தேன், விற்பனை தந்திருந்தா தொங்கல் குளமில் தான் போட போகிறோம். அதே மாதிரி மொத்த இலாபத்தையும் தொங்கலில் போட்டாச்சு. ஏனைய வருமானங்கள் நல்லா பார்க்கணும். இந்த இடம் வந்து வருமானங்களை போடுறது, இந்த குளம் வந்து செலவுகளை போடுறது. சரியா? இதில் வருமானத்தை போட்டு இதை கூட்டி இங்கே நான் போட்டிக்கிறோம். இங்கனைக்குள்ள செலவுகள்லாம் போட்டு கூட்டி இங்கே போட்டிக்கிறோம். இதெல்லாம் கூட்டி இங்கே போட்டிக்கிறோம். இதை இங்கே போட்டிக்கிறோம். இதை இங்கே போட்டிக்கிறோம். சரியா? ரைட். இங்கே பாருங்க, மொத்த லாபம் அதுக்கு கீழே ஏனைய வருமானத்தை தனக்கு கூட்டணும். அதோட தலையங்கத்தை போட்டாச்சு, கூட்டல்னு போட்டாச்சு. போட பெற்ற கழிவு வருமானம், பெற்ற தரகு வருமானம், வட்டி வருமானம். இந்த வருமானமெல்லாம் என்னென்னு நான் பார்த்திக்கிறோம். சரியா? அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா சரி. இதெல்லாம் வருமானம் கூட்டணும். அடுத்தது என்ன செய்யணும்? புது விஷயம், வருமானம் போட்டாச்சு, கூட்டி இங்கே எடுத்தாச்சு. இதையும் கூட்டி இங்கே எடுத்தாச்சு. சரியா? இப்போ இதில் விட நாம் கண்டு வச்சிட்டோம். இது வந்து மொத்த வருமானமாக வரும். அடுத்தது நாம் செய்ய வேண்டியது செலவுகள். இப்போ படித்த விஷயம், செலவை கழிக்கணும். கழின்னு போட்டாச்சு, செலவுகள். இதில் 4 தலையங்கம் போட்டணும். விநியோக செலவு, நிர்வாக செலவு, ஏனைய செலவு, நிதி செலவு. விநியோக செலவுன்னு போட்டு ஒரு 4-5 வரி விட்டாச்சு. நிர்வாக செலவுன்னு போட்டு ஒரு 4-5 வரி விட்டாச்சு. ஏனைய செலவுன்னு போட்டு ஒரு 2-3 வரி விட்டாச்சு. நிதி செலவுன்னு போட்டு ஒரு 2 வரி விட்டாச்சு. சரியா? இப்போ இங்கே கணக்கை வாசித்து இந்த பெற்ற காசு கழிவு எங்கே வரோம்? விநியோக செலவு. தரகு வருமானம் எங்கே வரோம்? ஏனைய வருமானத்தில். வட்டி வருமானம் எங்கே வரோம்? ஏனைய வருமானத்தில். காப்புறுதி கட்டணம் எங்கே வரோம்? நிர்வாக செலவில். நிர்வாக சம்பளம் எங்கே வரோம்? நிர்வாக செலவில். கட்டட திருத்தல் செலவு எங்கே வரோம்? நிர்வாக செலவில். விளம்பர செலவு எங்கே வரோம்? விற்பனை விநியோக செலவில். விற்பனை ஊழியர் சம்பளம் எங்கே வரோம்? விற்பனை விநியோக செலவில். வங்கி கடன் வட்டி எங்கே வரோம்? நிதி செலவில். காசு மோசடி நட்டம் எங்கே வரோம்? ஏனைய செலவில். இப்படின்னு சொல்லி போடுறது தான். அதை தான் இங்கே போட்டிக்கிறாங்க பாருங்கள். விளம்பர செலவு விநியோக செலவு, விற்பனை ஊழியர் சம்பளம் விநியோக செலவு போட்டாச்சு. நிர்வாக செலவு, காப்புறுதி கட்டணம் நிர்வாக செலவு, நிர்வாக சம்பளம் நிர்வாக செலவு, கட்டட திருத்த செலவு நிர்வாக செலவு, காசு மோசடி நட்டம் ஏனைய செலவு, வங்கி கடன் வட்டி நிதி செலவு போட்டாச்சு. 2 உள்ளதை கூட்டி இங்கே எடுத்தாச்சு. 3 உள்ளதை கூட்டி இங்கே எடுத்தாச்சு. 1 இருந்தால் கோட்டடிச்சு நேரடியாக இங்கே எடுத்தாச்சு. இங்கே 1 இருந்தால் நேரடியாக கோட்டடிச்சு இங்கே எடுத்தாச்சு. இப்போ இது 4ஐயும் கூட்டியாச்சு, கொண்டு வந்து இங்கே போட்டாச்சு. 1,67,000. இப்போ நம்ம மொத்த வருமானம் பார்த்தீங்கன்னா 2,55,000. அதில் இருந்து இதை கழிச்சாச்சு. கழிச்சா நமக்கு வர்றது தேறிய இலாபம். இதை வந்து நாம் கொண்டு போகிறோம். நம்மளோட அடுத்த நிதி அறிக்கை வந்து என்ன? நிதி நிலைமை கூற்று. அங்கே தான் இந்த மூலதன கணக்கைக்கு அங்கே கொண்டு போகிறோம். அவ்வளோதான் இதில் செயற்பாடு. சரியா? இதில் சந்தேகங்கிறா? இல்ல அடுத்து நீ செய்யணும். சந்தேகம் இல்லைன்னு சொன்னால் அடுத்து நீங்களும் தான் செய்யணும். சரியா? ஓகே. அப்போ இலாப நட்ட கூற்றை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் இங்கே பார்த்துட்டோம். சரியா? நினைக்கல நாம் பார்த்துட்டோம். அதை தான் இங்கே நினைக்கல நோட்ஸில் சொல்லிக்கிறாங்க. அதை நீங்கள் வாசிச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இலாப நட்ட கூற்றை எப்படி முழுமையாக தயாரிக்கிறது. சரியா? இதில் நாம் தயாரித்தது இலாப நட்ட கணக்கு. இங்கே மேலே நாம் தயாரித்தது வியாபார கணக்கு. இப்போ அதையும் சேர்த்து தயாரிக்க போகிறோம். இலாப நட்ட கூற்று அல்லது வருமான கூற்று. சரியா? இதையும் மேலே உள்ள வியாபார கணக்கையும் சேர்த்து தயாரிக்கிறது தான் இது. நிறுவனத்தோட பேரை போட்டாச்சு,
டேட்டா போட்டாச்சில் முடிவடைந்த வருடத்திற்கான இலாப நட்ட கணக்கு அல்லது வருமான கூட்டு. 3 தொகை நிரல், ஒரு விவரம், விற்பனை தொங்கலில் வருவது, விற்பனை கிரியங்கான்றது இதுக்குள்ள நடக்குது. இதை நான் ஏற்கனவே படித்தது தான். நடக்குது கழிச்சு என்ன நடக்குது, மொத்த இலாபத்தை கண்டு எடுக்கிறோம். மொத்த இலாபத்தோட ஏனைய வருமானத்தை கூட்டி எடுக்கிறோம். செலவுன்னு தலையங்கம் போட்டு 4 வகையாக பிரிக்கிறோம். 1 2 3 4 பிரிக்கிறோம். உரிய இதுக்குள்ளே போடுறோம். செலவுகளை கூட்டி அடுத்த வரிக்கு எடுக்கிறோம், கூட்டி அடுத்த வரிக்கு எடுக்கிறோம், கூட்டி அடுத்த வரிக்கு எடுக்கிறோம், கூட்டி அடுத்த வரிக்கு எடுக்கிறோம். இது 4ஐயும் கூட்டி வார விடைய கொண்டு இங்கே போடுறோம். மொத்த இலாபத்தில் இருந்து இந்த செலவுகளை என்ன செய்ய போகிறோம், கழிக்க போகிறோம். கழிச்சா நமக்கு வாரது தேதி இலாபமோ நஷ்டமோ வரும். இதை கொண்டு போகிறோம் நிதி நிலைமை கூட்டுட மூலதன கணக்கு கொண்டு போகிறோம். சரியா? சரி சார். விளங்குதா விளங்க இல்லையா? இன்னும் மிச்சம் லேசா வீத்துறோம். சரியா? முதலாவது பாகுகள் அப்படித்தான் இருக்கும். செய்ய 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 என்ன நடக்கும், லேசாகி. இப்போ நான் பார்க்க போகிறோம் பரீட்சை மீதி. சரியா? பரீட்சை மீதியில் 3 நிரல்கள் இருக்கும். சரியா? ஒன்று கணக்கின் பெயர் அல்லது விவரம், வரவு, செலவு. சரியா? நாம் கணக்குகள் எத்தனை வகைன்னு சொல்லி படிச்சுக்கிறோம்? 5. என்னவெல்லாம்? சொத்து கணக்கு, சொத்து, செலவு கணக்கு, வருமானம், உரிமை கணக்கு, பொறுப்பு. சரியா? சொத்து கணக்கெல்லாம் என்ன மீதி? வரவு மீதியா செலவு மீதியா? வரவு மீதி. செலவு கணக்கெல்லாம் என்ன மீதி? வரவு மீதி. வரவு மீதி. இதில் பார்த்தீங்கன்னா சொத்தும் செலவும் இருந்தால் அதில் மீதியெல்லாம் வரவு பக்கம் போட்டிக்கிறது எல்லாமே சொத்தும் செலவு. இருப்பு சொத்து வரவு பக்கம், கொள்வனவு செலவு வரவு பக்கம், உட்சுமை கூலி செலவு வரவு பக்கம், ஏற்றிறக்கல் கூலி செலவு வரவு பக்கம், நிலையான வைப்பு சொத்து வரவு பக்கம், இயந்திர உபகரணம் சொத்து வரவு பக்கம், கொடுத்த கழிவு செலவு வரவு பக்கம், காப்புறுதி கட்டணம் செலவு வரவு பக்கம், எழுதுகருவி செலவு வரவு பக்கம், விளம்பர செலவு செலவு வரவு பக்கம், விற்பனை ஊழியர் சம்பளம் செலவு வரவு பக்கம், நிலையான வாடகை செலவு வரவு பக்கம், நிலைய வாடகை, கடன்பட்டோர் சொத்து வரவு பக்கம், அறவிட முடியாத கடன் செலவு வரவு பக்கம், காசு மீதி சொத்து வரவு பக்கம், வங்கி கடன் வட்டி செலவு வரவு பக்கம், வங்கி மேலதிகப்பற்று வட்டி செலவு வரவு பக்கம். சரியா? விளங்கிட்டா எப்படி வந்துக்கிறே? அப்போ சொத்தும் செலவும் எல்லாமே வரவு பக்கம். சரியா? அதே மாதிரி வருமானம், உரிமை, பொறுப்பு இதெல்லாம் செலவு பக்கம். சரியா? விற்பனை, வருமானம் செலவு பக்கம். சரியா? அதே மாதிரி நிலைய வைப்பு வட்டி வருமானம் செலவு பக்கம், பெற்ற கழிவு வருமானம் செலவு பக்கம், வங்கி மேலதிக பற்றி பொறுப்பு செலவு பக்கம், வங்கி கடன் பொறுப்பு செலவு பக்கம், மூலதனம் உரிமை செலவு பக்கம். சரியா? இப்போ இந்த வரவு பக்கத்தையும் கூட்டுனா வார தொகையும் செலவு பக்கத்தை கூட்டுனா வார தொகையும் சமனா வரும். சரியா? விளங்கிட்டா? அது இப்படி தான் பரீட்சை மீதி தயாரிக்கிறேன். வரவுலையும் செலவுலையும் போட்டு சமப்படுத்தி விடுகிறேன் கணக்கோடு. சரியா? இதில் வரக்கூடிய மீதி என்ன கணக்கு அந்த விஷயத்தெல்லாம் நாம் என்ன செய்வோம், கணக்குகளில் இருந்து எடுப்போம். சரியா? நாம் ஏற்கனவே படிச்சுக்கிறோம் தானே, வரவு செலவு இரட்டை பதிவு இரட்டை விளைவு அதெல்லாம் எப்படி செய்கிறதுண்டு. அந்த அடிப்படையில் வர மீதிகளை தான் இங்கே வந்து நாம் கொண்டு வந்து போட போகிறோம். விளையிட்டா இது?
எல்லாருக்கும் விளங்கிட்டா? வழங்கிட்டு சார். இப்போ இந்த பரீட்சை மீதியை வச்சு என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த இலாப நட்ட கூட்டுரை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கணும். நவநீதண்ட வியாபார நிலையம் 2024-12-31 உள்ள வாரான பரீட்சை மீதி. இப்போ இதை தயாரிக்கக்கூடிய நவநீதன் வியாபார நிலையம் 2024-12-31 முடிவடைந்த வருடத்திற்கான இலாப நட்ட கூட்டு. பரீட்சை மீதியில் விற்பனை தந்திக்கும். அந்த விற்பனை 4,56,000 கொண்டு வந்து போட்டிக்கிறோம். பாருங்கள் எங்கே விற்பனைக்கு இந்த ஆகிட்டு விற்பனை 4,54,000 அதை கொண்டு போய் பாய்ஞ்சிட்டு ரைட்டை போட்டாச்சு. அடுத்தது என்ன, விற்பனைக்கு சரியா. இப்படி நாம் ஒன்று போட்டுட்டு வரையிலும் பாருங்க. 2024-1-1 இருப்பு 8,000 ஆரம்ப இருப்பு. ஆரம்ப இருப்பு எங்கே வரும், கணக்கில் வரும். இந்த ஆரம்ப இருப்பு 8,000 போட்டாச்சு. அடுத்தது என்ன, கொள்வனம் 1,45,000 கொண்டு வந்தாச்சு. கொள்வனம் எங்கே வரும், 1,45,000 இங்கே வரும். விற்பனைக்கு ரேட்டில் போட்டாச்சு. அடுத்தது என்ன, உட்சுமை கூலி 6,000 கொள்வனவோட கூட்டணும் கொண்டு வந்தாச்சு. கொள்வனங்கன போட்டிங்கன்னா உட்சுமை கூலி 6,000 போட்டாச்சு. அடுத்து என்ன இது, ஏட்டி ரெக்கட் கூலி, இதையும் கொள்வனவோட கூட்டணும். ஏட்டி ரெக்கட் கூலி கொள்வனவோட கூட்டியாச்சு. அடுத்தது என்ன செய்யணும், விற்பனை போட்டோம். 10% நிலையான வைப்பு 40,000 சரியா. 10% நிலையான வைப்பு 40,000 சொன்னால் 40,000க்கு 10% பார்க்கணும். வருமானம் காண்றது 40,000க்கு 10% பார்த்தா 40,000 தர 10 அதன் கீழ் 100 சமன் 4,000 சரியா. அப்படியா, இந்த வந்துட்டு அந்த 4,000 தான் அங்கே போட்டிக்கிறோம். சரியா தானே வீதம் பார்க்குறதுக்கு தெரியுமா? தெரியும் சார். இப்படிதான் கண்டு போடணும் சரியா. அப்போ நிலையான வைப்பு இது சரி. அதில் வருமானத்தை தந்து தாங்கிக்கிறாங்க. 10% வருமானம் 4,000. அந்த 4,000 வருமானம் நமக்கு கிடைச்சி சரியா. இந்த வருமானத்தை அப்படியே போட்டாங்க. நிலையான வைப்பு வந்து 10% வந்து 40,000. இப்போ இதை இன்னொரு இடத்துலையும் போடணும். சொத்துக்கு போகணும். சொத்து நாம் என்ன இது நிதியில் சில செயலில் சொத்துக்கு வரோம். அந்த சொத்துல தான் நாம் அதை பதியணும். அதை நாம் என்ன செய்யல அதை செய்யக்குள்ள போகிறோம் சரியா. ரைட். அடுத்தது இயந்திர உபகரணங்கள் 1,40,000 இது நிலையான சொத்து. இதை இலாப நட்ட கணக்கில் போட இயலாது. இப்போ நாம் இது நிலையான வைப்பையும் இலாப நட்ட கணக்கில் போட இயலாது. இவன் 10% தந்திக்கிறதால நாம் இதுலேருந்து கண்டுபிடிச்சி வருமானத்தை கண்டுபிடிச்சி சரியானு பார்த்து எல்லாம் கிடைச்சிடான்னு பார்க்கலாம் சரியா. இயந்திர உபகரணம் போட இயலாது. நிலையான வைப்பும் போட இயலாது. வருமானம் போட்டாச்சு. அது பெற்ற கழிவு வருமானம் போடலாம். பேத்தாச்சு வருமானம் பார்த்தாச்சு. இங்கே வருமானம் தான் பெற்ற கழிவு 7,000 வந்துச்சு. அடுத்தது என்ன ஆகிது, கொடுத்த கழிவு செலவு 6,000. கொடுத்த கழிவு என்ன செலவு வருமானம் போடக்குள்ள நேரடியாக போட்டுடலாம். செலவு போடக்குள்ள இதை வகைப்படுத்தணும். 4 வகையில் எதுக்கு வரும் கொடுத்த கழிவு விநியோகத்துக்கு வாரது போட்டாச்சு 6,000. அடுத்தது காப்புறுதி கட்டணம் 8,000. நிர்வாக செலவுக்குள்ள வரும். இங்கே நிர்வாக செலவு காப்புறுதி கட்டணம் 8,000 போட்டாச்சு. அடுத்தது எழுதுகருவி செலவு 5,000. என்ன செலவு, எழுதுகருவி நிர்வாக செலவு போட்டாச்சு. அடுத்தது விளம்பர செலவு என்ன செலவு,
விநியோக செலவு. விநியோக செலவு. அடுத்தது விற்பனை ஊழியர் சம்பளம். விநியோக செலவு. அடுத்தது நிலைய வாடகை நிர்வாக செலவு 30,000. நிலைய வாடகை. அடுத்தது போட இயலாது. இது வந்து சொத்து போட இயலாது. வருமானமும் செலவும் மட்டும்தான் இலாப கூட்டுக்குள்ள போடலாம். சொத்து பொறுப்பு உரிமை இதெல்லாம் போட இயலாது. அறவிட முடியா கடன் ஒரு செலவு 2000. விநியோக செலவுகள். என்னடா பாம்பெல்லாம் கத்துரு. ரைட். அடுத்தது காசு மீது 61,000. இது சொத்து, இது போட இயலாது. வங்கி மேலதிக பற்று, இது வந்து பொறுப்பு போட இயலாது. 10% வங்கி கடன் 60,000. 60,000 போட இயலாது. ஆனால் 60,000க்கு 10% எவ்வளோன்னு பார்த்து போடலாம். 60,000க்கு 10% எவ்வளோ? 6,000. 6,000 செலுத்திக்கிறோமான்னு பார்க்கலாம். அந்த செலுத்திக்கிட்டு அப்போ இதை போடலாம் 6,000. அப்போ வங்கி கடன் வட்டி 6,000 போட்டாச்சு. அடுத்தது என்ன ஆகிது? வங்கி மேலதிக பற்று வட்டி 1000 தந்திக்கிறாங்க நேரடி 1000 இப்போ போட்டாச்சு. வங்கி மேலதிக பற்று வட்டி நிதி பேங்குக்கு போகிற 1000 போட்டாச்சு. அடுத்தது மூலதனம் 20,000 நாம் போட இயலாது. சரியா? ரைட். இப்போ எல்லாத்தையும் ரைட் போட்டாச்சு. அப்படின்னா எல்லாம் தகவலையும் எடுத்துட்டேன் கொண்டு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தாச்சு என்ன விற்பனை ஆரம்ப இருப்பு அதோட கொள்வனவு கூட்டியாச்சு, சுமை கூடிய கூட்டியாச்சு, இயற்கை இலக்கல் கூடிய கூட்டியாச்சு, வருவது தொகை 1,62,000. இது எங்கன்னா போடக்கூடாது. இந்த பக்கம் போட்டால் தான் நமக்கு இங்கேருந்து கழிக்க வேலை. அங்கே போட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்தது இங்கிட்டு மாற்றி போட்டால் இந்த 1,62,000 பக்கத்தில் எழுதணும். விற்பனைக்கிறை என்று எழுதணும். இது நாம் காணிக்கலாம். எழுதிட்டு விற்பனைக்கிறையத்தை கழிச்சா நமக்கு ஒரு மொத்த இதாகும் அப்படின்னு நாம் தான் எழுதணும். சரியா? இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? மொத்த இலாபத்தோட ஏனைய வருமானத்தை கூட்டணும். கலைஞர் வருமானம், நிலையான வட்டி வருமானம் ஏற்கனவே போட்டுக்கிறோம், பெற்ற கழிவும் போட்டுக்கிறோம். இது ரெண்டையும் கூட்டினா 7,411 போட்டாச்சு. மொத்த இலாபத்தோட கூட்டினா 3,05,000 மொத்த வருமானம். அடுத்தது இப்போ செலவுகள்லாம் கூட்டணும். கலைஞர் போட்டுக்கிற செலவுகள் கூட்டிக்கிறோம். விநியோக செலவெல்லாம் கூட்டியாச்சு. கூட்டினா இப்போ எல்லா செலவையும் இங்கேருந்து 3 செலவு 1,14,000 போட்டுட்டு இந்த ஏனைய வருமானம் 1,14,000 கழிச்சா நமக்கு வருவது தேதி லாபம் 1,90,000. இதை வந்து மூலதன கணக்கு அப்படிதான் செய்யணும். விளங்கிடியா? வழங்கிட்டு சார். இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் முக்கியமான விஷயம், இதில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் இதில் உள்ள ஓர்டருக்கே வாசித்து பதிஞ்சிட்டு வரணும். பதியும் போது ரைட் போட்டுக்கிட்டு வரணும். இது செஞ்சாச்சுன்னு போட்டுட்டு வரணும். இங்கே போட்டுட்டு வரக்குள்ள என்ன செய்யக்கூடாது? பக்கம் சரியான பக்கம் பார்த்து போடணும். கூட்டக்கூடாது. இந்த கடைசி இது பதிஞ்சு முடியும் வரைக்கும் ஒன்றுத்தையுமே கூட்டக்கூடாது. சும்மா போட்டு தான் வரணும். எல்லாம் போட்டு முடிஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம கூட்டுற வேலையை செய்யணும். கழிக்கிற வேலையெல்லாம் அந்த கடைசியில் தான் செய்யணும். எல்லாத்தையும் போட்டு முடிஞ்சு தான் கடைசியில் தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். செஞ்சு தான் விடையை எடுக்கணும். இடைக்கில போட்டு கூட்டணுமாங்க. ஒன்று புதுசாக வந்தால் திரும்ப இதை வெட்டி போட்டு அதுக்குள்ளே சேர்த்து குத்தி அதை நாம் வந்து என்ன செய்வோம்? அசிங்கமாக மாற்றிடுவோம். அப்போ விடையை கண்டுபிடிக்கிறது நமக்கு பிறகு சிக்கலாயிக்கும். சரியா? விளங்கிட்டா? சார். என்ன செய்வோம் அடுத்து? இது வியாபார இலாப நட்ட கணக்கை தயாரிக்கிற பழைய முறை தான் இது. நாம் இப்போ செஞ்ச அதே வேலையை தான் இந்த முறையில் செஞ்சுக்கிறாங்க பாருங்க.
தேரியலாகவும் 1,91,000 வந்துக்குது. நாமளும் 1,91,000 தான் கண்டுபிடிச்சிக்கிறோம். இதுதான் நவீன முறை. இதை சொல்ற கூற்று முறைன்னு சொல்றது, நிரல் வடிவம்னு சொல்றது. இதைத்தான் இப்போ தயாரிக்க சொல்றாங்க. இது வந்து நிறை வடிவம், சரியா? இது கணக்கு வடிவம்னு சொல்றது. இதில் இப்போ தயாரிக்க தெரியல. உங்களுக்கு தேவைண்டா சும்மா இதை நீங்கள் பார்த்துக்கொள்ள. ரைட். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த செயற்பாடு 4 செய்யணும். செஞ்சால் தான் நாங்கள் அடுத்த இது நிதி நிலைமை கூட்டுக்கு போகலாம், இல்லாட்டி போக முடியாது. சரியா? இதை இப்போ என்ன செஞ்சுட்டு வாரீங்களா அடுத்த வகுப்புல? ரைட் ரைட். முடிக்கவா? சரி. டவுட் இருந்தா சுபானகல்லாஹ். நான் ஏற்கனவே செய்ய சொன்ன ஒரு பயிற்சியும் செய்யாம விடவானா. அந்த முன்னுக்கு பாடம் முடிச்ச பாடத்தில் உள்ள செஞ்சதெல்லாம் இல்லை, அதை செஞ்சு நமக்கு ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருக்கு. சரியா? யாரும் செய்யாமல் வைக்கக்கூடாது. அதில் உள்ள கேள்வி தான் எக்ஸாமுக்கு வரும். அது நீங்கள் செய்யாமல் விட்டீங்களாக்கும் உங்களுக்கு என்ன கேள்வி வரேன்னு விளங்காது. இப்போவே செஞ்சீங்களாக்கும் அதுக்கு விட தெரியாட்டி நீங்கள் தேடி அதில் விடையை எடுப்பீங்க, படிச்சுப்பீங்க. அப்போ எக்ஸாமுக்கு அதே கேள்வி வரும், மறுபடியும் லேசாக விடையை எழுதிடுவேன். சரியா? அதனால் செய்யாமிக்க வேணாம். செஞ்சு எனக்கு அனுப்பணும். செய்யாதது திருப்பி கேட்பான் அந்த ஒவ்வொரு ஆளுக்கு, நீ அனுப்ப. சரியா? சரி. Assalamualaikum, Sir.